ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 8 மேக்ஸ் கணித் பிரகாஷ் பார்ட் 2 புக்கில் இருக்க 7th சாப்டர் ஏரியா பேஜ் நம்பர் 150ல இருக்க ஃபிகர் இட் அவுட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த மிஸ்ஸிங் சைட் லென்த். இந்த டயக்ராம்ல இருக்க மிஸ்ஸிங் சைட் லென்த் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இங்க 4 டிஃப்ரெண்ட் ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு. எல்லாத்தோட ஏரியா கொடுத்துட்டாங்க. இப்போ இதோட லென்த் எல்லாம் தெரியுமானா இங்க இருந்து இது வரைக்கும் தான் 2 இன்ச்சஸ்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லா நமக்கு தெரியாது. அதே மாதிரி இங்கதான் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் இதுலயும் வந்து இந்த ஃபுல் லென்த் தெரியாது. 4 வரைக்கும் இங்க வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இதையும் பாத்தீங்கன்னா லென்த் தெரியாது, இங்க வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஃபுல்லா தெரியும், ஆனா இதோட லென்த் தெரியாது. அந்த மாதிரி ஒண்ணு லென்த் தெரியும், இல்லைன்னா பிரெத் தெரியாது, இல்லைன்னா பாதியில அந்த லென்த்ல பாதி அந்த மாதிரி தான் தெரியுதே தவிர நமக்கு ஃபுல் லென்த் அண்ட் பிரெத் எந்த ஒரு ரெக்டாங்கிளுக்குமே தெரியாது. பட் ஏரியாஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க. இப்போ இதுல இருந்து நம்ம இந்த கொஸ்டின் மார்க்கை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரெக்டாங்கிள்க்குலாம் நம்ம ஒரு நேம் வச்சுக்கலாம். இது வந்து ரெக்டாங்கிள் ஏ பி சி டின்னு. ஸோ ஒவ்வொன்றோட பெரிமீட்டர் ஒரு ஏரியா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்டாங்கிள் பி எடுத்தோம்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பி என்ன? L into B. அதுல வந்து லென்த் ஃபுல்லா கொடுத்துட்டாங்க. வேற எதுக்குமே லென்த் ஃபுல்லா கொடுக்கல. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் பி எடுக்கிறோம். ஸோ இதுல லென்த் ஃபுல்லா கொடுத்ததுனால ஒன்னு லென்த் 7ன்னு தெரியும். அண்ட் பிரெத் நமக்கு தெரியாது. ஸோ பிரெத்தை நம்ம பின்னே வச்சுப்போம். அண்ட் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பி வந்து தெரியும். ஸோ 21 இன்ச்சஸ் ஸ்கொயர். இப்போ இதுல இருந்து நம்ம பி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். பி ஈக்குவல் டு இந்த 7 வந்து டினாமினேட்டர் போயிடும். 21 டிவைடட் பை 7 which is equal to 3 inches. ஸோ இதோட பிரெத் என்னன்னு தெரிஞ்சிச்சா? 3 inches. இப்போ இது 3 inchesனா இந்த 3 inchesோட இந்த 4 inches ஆட் பண்ணா இந்த ரெக்டாங்கிள் A ஓட லென்த் தெரிஞ்சிரும். ஒரு ரெக்டாங்கிள் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் A நம்ம எடுத்துக்கலாம். அதுல லென்த் இன்டு பிரெத். இந்த லென்த்தோட இன்ச்சஸ் எவ்வளோ? 4 + 3 4. அண்ட் இங்க இருந்து இது வரைக்கும் இப்பதான் கண்டுபிடிச்சோம் 3ன்னு. அது ரெண்டுத்தையும் எடுத்தா 4 + 3 இன்டு பிரெத் நமக்கு தெரியாது. ஸோ பின்னே வச்சுக்கோம். இப்போ ஏரியா என்ன? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஏ வந்து 28. இப்போ அதே மாதிரி தான் இங்க பி ஈக்குவல் டு இந்த வேல்யூவை நம்ம இங்க கொண்டு வந்துரும். அப்போ 28 டிவைடட் பை 4 + 3 7. 7 இங்க போயிடும். கேன்சல் ஆச்சுன்னா 4s are. அப்போ இங்க பி ஈக்குவல் டு 4. அதாவது இந்த லென்த் வந்து 4. இப்போ இந்த லென்த் நமக்கு 4 inches தெரிஞ்சிருச்சா? அப்போ இந்த லென்த் ரெண்டுமே சேர்த்தா 4 + 3 7 inches இருக்கும். அது வந்து இந்த ரெக்டாங்கிள் டி ஓட லென்த். அப்போ நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் டி பார்க்கணும். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் டி லென்த் வந்து இப்பதான் 4 + 3 7. பிரெத் நமக்கு தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஏரியா வந்து 35ன்னு கொடுத்துட்டாங்க. 35 ஈக்குவல் டு 7 இன்டு பி. ஓ இந்த பி கண்டுபிடிக்கணும்னா 7 இந்த சைடு கொண்டு வரணும். கேன்சல் பண்ணீங்கன்னா 7 5s are 35. அப்போ பி ஈக்குவல் டு 5. இந்த லென்த் வந்து 5. இப்போ கடைசியா ரெக்டாங்கிள் சி ஓட ஏரியா பார்க்கலாம். இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் சி ஈக்குவல் டு இந்த லென்த் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2 inches கொடுத்துருக்காங்க. 2 பிளஸ் இதோட லென்த் என்னன்னு பார்த்தோம் 5 inches. 5. இதுதான் இந்த ரெக்டாங்கிள் சி ஓட லென்த். பிரெத் நமக்கு அதுதான் நம்ம கடைசியா கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ இந்த பிரெத் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் சி வந்து 14. ஸோ 14 ஈக்குவல் டு 2 + 5 7 இன்டு பி. அப்போ பி ஈக்குவல் டு 2 வரும். ஸோ பி ஈக்குவல் டு 2 தான் ஆன்சர். ஒவ்வொரு ரெக்டாங்கிள் இருந்தும் நம்ம லென்த் கண்டுபிடிச்சு கடைசியா இந்த பிரெத் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எங்க ஸ்டார்ட் பண்ணோம் நமக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா எதுவுமே ஃபுல் லென்த் கொடுக்கல. இது மட்டும் தான் ஃபுல் லென்த் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் நம்ம இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எங்க ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒவ்வொன்றா போட்டுட்டே வந்துடலாம். கடைசியில ஆன்சர் பிரெத் வந்து 2. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ செகண்ட் கொஸ்டின் டயக்ராம் பாருங்க. இதுல வந்து இங்க புள்ளி புள்ளியா வச்சு ஷேட் பண்ணிருக்காங்க. இது தனியா ஷேட் பண்ணிருக்காங்க. ஸோ இது தனியா ரெக்டாங்கிள் ஏ பி சின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எங்கெங்கெல்லாம் கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்கன்னா இந்த லென்த் வந்து கொஸ்டின் மார்க், அண்ட் இங்க இருந்து இது வரைக்கும் கொஸ்டின் மார்க், அண்ட் இந்த லென்த் வந்து கொடுத்துட்டாங்க 4 மீட்டர்னு. மீதி இருக்க இந்த லென்த் வந்து இன்னொரு கொஸ்டின் மார்க். ஸோ இதோட லென்த்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் வேற என்னெல்லாம் கிவன் கொடுத்துருக்காங்கன்னா இந்த டோட்டல் ஏரியா வந்து 50 மீட்டர் ஸ்கொயர். இதுல இந்த ஷேடட் ரீஜன் மட்டும் 29 மீட்டர் ஸ்கொயர். அண்ட் இது வந்து 11 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா
இப்போ எதை நம்ம தனியா எடுக்க முடியும்? இது ஃபுல்லா நமக்கு லென்த் தெரியாது. இதுல எதுவுமே தெரியாது. ஆனா இது பாத்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள்க்கு பிரெத் மட்டும் தெரியும், லென்த் தெரியாது. சோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெக்டாங்கிள் A ஓட ஏரியா நம்ம எடுத்துப்போம். ஏரியா ஈக்குவல் டு L into B. L நமக்கு தெரியாது. பிரெத் வந்து 4 மீட்டர் அண்ட் ஏரியாவும் கொடுத்துட்டாங்க 29 மீட்டர் ஸ்கொயர். இப்போ லென்த் ஈக்குவல் டு 29 divided by 4 which is equal to 7.25 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இங்க இருந்து இது வரைக்கும் அந்த லென்த் 7.25 மீட்டர் ஸ்கொயர்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் B பார்க்கலாம். அதுக்கும் வந்து L into B. இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் B என்ன 11 மீட்டர் ஸ்கொயர் அண்ட் அதுக்குமே பிரெத் வந்து 4 மீட்டர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுத்திருந்தாலுமே நமக்கு ஆன்சர் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் இதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்க வந்து லென்த் நமக்கு தெரியாது, பிரெத் வந்து 4 மீட்டர். அதே மாதிரி L ஈக்குவல் டு இந்த 4 இங்க வந்துச்சுன்னா 11 by 4 which is equal to 2.75 meters. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சா இதை கண்டுபிடிச்சிருக்கலாம், எப்படி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா இந்த லென்த் நம்ம ரெண்டு ரெக்டாங்கிளுக்குமே காமன் தான். ஃபர்ஸ்ட் நான் இதை பார்த்ததுனால இதுக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சு இதை ஸ்டார்ட் பண்ணேன். நீங்க இது ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் ஆன்சர் வந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க லென்த் என்ன கண்டுபிடிச்சோம் 2.75 மீட்டர் இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த லென்த் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ரெக்டாங்கிள் சிங்கிறது இது ஃபுல்லா, ஏன்னா ஏரியா வந்து இந்த ஃபுல்லோட ஏரியா தான் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம ரெக்டாங்கிள் சிங்கிறது இது ஃபுல்லா எடுத்துப்போம், இது மட்டும் எடுக்காம. அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் சி ஈக்குவல் டு லென்த் என்னன்னா 7.25 ஒன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொன்னு தான் நமக்கு தெரியாது, இன்னொன்னு வந்து 4 பிளஸ் சம்திங். இங்க வந்து 4 அண்ட் இங்க இருந்து எதுவும் ஆட் ஆகும், அது நம்ம 4 கூட எடுக்கவே தேவையில்லை இப்போதைக்கு, நம்ம பிரெத்னே வச்சுக்கலாம். அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் சி வந்து 50. ஸோ 50 ஈக்குவல் டு 7.25 இன்டூ பிரெத். இப்போ பிரெத் கண்டுபிடிக்கணும்னா இந்த 7.25 இந்த சைடு கொண்டு வரணும். இப்போ 7.25 50 டிவைடட் பை 7.25 ஓட ஆன்சர் breadth equal to 6.89 meter. So total breadth வந்து 6.89 meter. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இந்த டோட்டல்ல இருந்து இதை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட லென்த் வந்து 4 மீட்டர்னு நமக்கு தெரியும். ஸோ டோட்டல் 6.89, அதுல இருந்து இந்த 4 மீட்டரை நம்ம மைனஸ் பண்ணோம்னா 2.89 மீட்டர் வரும். ஸோ இந்த கொஸ்டின் மார்க்கான ஆன்சர் 2.89 மீட்டர். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ் கொடுத்து லென்த் அண்ட் பிரெத் சிலது கொடுக்கலன்னா நம்ம இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் எப்படின்னா நம்பர்ஸ் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் கான்செப்ட் தான் கொடுப்பாங்க. அதுல இருந்து நம்பர்ஸ் நம்மளே எடுத்துட்டு நம்மளே கால்குலேட் பண்ணணும், ஃபார்முலாவும் நம்மளே கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கொஸ்டின். வாங்க பார்க்கலாம். The figure shows a path laid around the rectangular path EFGH. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ABCDங்கிற ஒரு ரெக்டாங்குலர் பார்க் இருக்கு அண்ட் அதுல ஒரு பாத் இருக்கு, அதாவது உள்ள EFGH ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, ஸோ அது ஒரு ஏரியா, அது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க ஏரியா தான் அந்த பாத், அது ஒரு வழி. இப்போ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் மெஷர்மெண்ட் டு யூ நீட் டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பாத். இப்போ அந்த பாத்தோட ஏரியா தெரியணும்னா நமக்கு என்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படும், லைக் அதோட லென்த் அண்ட் பிரெத், அந்த ரெக்டாங்குலர் பார்க்கோட லென்த் அண்ட் பிரெத் அந்த மாதிரி என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. Once you identify the lengths to be measured, assign possible values of your choice to these measurements and find the area of the path. Give a formula for the area. And next என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு என்னெல்லாம் தெரியணுமோ அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் அதுக்கு ஒரு வேல்யூ நம்மளே சப்ஸ்டியூட் பண்ணி அதோட ஏரியாவையும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அண்ட் கடைசியா ஜெனரல் ஃபார்முலா எப்படி நம்ம கண்டுபிடிப்போங்கிறதுக்காக அந்த ஃபார்முலாவும் நம்ம எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எப்படி கண்டுபிடிப்போம், லென்த் இன்டூ விட்த்ன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒரு ஃபார்முலா இந்த ஏரியா ஆஃப் பாத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எழுதணும். Hint: there is a relation between the areas of EFGH, the path and ABCD. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, நெசசரி மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் தேவை இந்த ஏரியா ஆஃப் பாத் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவுட்டர் ரெக்டாங்கிளோட மெஷர்மெண்ட், அதாவது ABCD இருக்கு இல்லையா, அந்த ரெக்டாங்கிளோட மெஷர்மெண்ட் தேவை, லென்த் அண்ட் பிரெத். அண்ட் இன்னர் ரெக்டாங்கிளோட மெஷர்மெண்ட், EFGH ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, அதோட லென்த் அண்ட் பிரெத் நமக்கு தெரியணும். ஸோ இது வந்து நெசசரி மெஷர்மெண்ட்.
இங்க வந்து அவுட்டர் ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் விட்த் நமக்கு தெரியணும். அது கேபிட்டல் எல் அண்ட் கேபிட்டல் டபிள்யூன்னு எழுதிக்கலாம். அண்ட் இன்னர் ரெக்டாங்கிளோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஸ்மால் எல் அண்ட் ஸ்மால் விட்த் டபிள்யூன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்மளே ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்டர் ரெக்டாங்கிளோட லென்த் 20 அண்ட் விட்த் வந்து 15 அண்ட் இன்னர் ரெக்டாங்கிளோட லென்த் வந்து 16, இன்னர் விட்த் 11. அந்த ரெக்டாங்கிள் எப்படி இருக்கு? இந்த மாதிரி தான் இருக்கு. இது வந்து ஏபிசிடி, அதுக்குள்ள வந்து இஎஃப்ஜிஹெச்னு இருக்கு. இப்போ இந்த ஷேடட் ரீஜன் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் அந்த பாத். இந்த பாத் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த ஹோல் ஏரியால இருந்து இந்த ஏரியா இந்த ரெக்டாங்கிளோட ஸ்மால் ரெக்டாங்கிளோட ஏரியாவை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி இந்த ஏரியா கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் பிகர் ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். பிகர் ரெக்டாங்கிளோட ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் ஏபிசிடி ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு ஏரியாவோட ஃபார்முலா என்ன ஃபார் ரெக்டாங்கிள்? எல் இன்டூ பி. அப்போ 20 into 15 which is equal to 300 meter square and area of EFGH smaller rectangle-ஓட ஏரியா என்னன்னா அது L into B தான். இந்த small L and width வந்து 16 into 11 மல்டிப்ளை பண்ணா 176 மீட்டர் ஸ்கொயர் வருது. ஸோ பெரிய ரெக்டாங்கிளோட ஏரியா அண்ட் சின்ன ரெக்டாங்கிளோட ஏரியா நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ ஏரியா ஆஃப் பாத் எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த ரெண்டு ரெக்டாங்கிளையும் நம்ம மைனஸ் பண்ணணும். பிகர் ரெக்டாங்கிள் இருந்து 300 மைனஸ் ஸ்மாலர் ரெக்டாங்கிளோட ஏரியா 176 மைனஸ் பண்ணா 124 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். இதுதான் ஏரியா ஆஃப் த பாத். இப்போ ஏரியா ஆஃப் த பாத் எப்படி கண்டுபிடிச்சோம்? இதுதான் ஹோல் ஏரியா. இதுல இருந்து ஷேடட் ரீஜன் பாருங்க, இது மட்டும். அப்போ ஹோல் ஏரியால ஃபுல்லா இது. அதுல இந்த ரீஜன் இந்த சின்ன ரெக்டாங்கிள்ல மட்டும் அந்த ரீஜன் மட்டும் எடுத்துட்டா இந்த பாத் வந்துடும் இல்லையா? அதனால இந்த ஹோல் ஏரியால இருந்து இந்த சின்ன ரெக்டாங்கிளோட ஏரியாவை நம்ம மைனஸ் பண்ணிடுறோம், எடுத்துடுறோம். அப்போ நமக்கு கிடைக்கிறது ஏரியா ஆஃப் த பாத். இப்போ நெக்ஸ்ட் இதை வந்து ஜெனரலா ஒரு ஃபார்முலாவா எழுத சொல்றாங்க. எப்படி எழுதலாம்? ஏரியா ஆஃப் பாத் ஈக்குவல் டு area of ABCD minus area of EFGH. இல்ல L into B அந்த மாதிரி எழுதுறோம்னா இப்போ கேபிட்டல் L and W வந்து அவுட்டர் ரெக்டாங்கிளோடது. அப்போ ஏரியாவை நம்ம எப்படி எழுதுவோம்? L into B ன்னு எழுதுவோம். அப்போ L into W. இது வந்து கேபிட்டல் L and W ஃபார் பிகர் ரெக்டாங்கிள். இப்போ ஸ்மாலர் ரெக்டாங்கிளுக்கு ஸ்மால் எல் அண்ட் ஸ்மால் டபிள்யூ. இப்போ அதோட ஏரியா என்ன? அதுவும் எல் இன்டூ பி. ஸோ எல் இன்டூ ஸ்மால் டபிள்யூ. இப்போ பெரிய ஏரியால இருந்து சின்ன ரெக்டாங்கிளோட ஏரியாவை நம்ம மைனஸ் பண்ணா நமக்கு ஏரியா ஆஃப் தி பாத் கிடைக்கும். இது வந்து ரெண்டு ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத் நமக்கு தெரிஞ்சாதான் இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ண முடியும். ஒருவேளை ஒரு ரெக்டாங்கிள் ஒன்னு அவுட்டர் ரெக்டாங்கிள் இல்லைன்னா இன்னர் ரெக்டாங்கிள் ஏதாவது ஒண்ணுதான் தெரியும். ஆனா இந்த விட்த் ஆஃப் த பாத் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரெக்டாங்கிளோட மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் விட்த் ஆஃப் த பாத் ரெண்டு ரெக்டாங்கிள் ஒண்ணுமே கொடுக்காத ஒரு ரெக்டாங்கிளோட மெஷர்மெண்ட் அண்ட் விட்த் ஆஃப் த பாத் இது ரெண்டும் கொடுத்தாலும் கூட நம்ம ஏரியா ஆஃப் த பாத் கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? இந்த கேஸ்ல நமக்கு பிகர் ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் விட்த் நமக்கு தெரியும். ஆனா உள்ள இருக்க அந்த சின்ன ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் விட்த் நமக்கு தெரியாது. அதுக்கு பதில் இந்த பாத்தோட விட்த் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அது ஒரு எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ இந்த விட்த் நமக்கு தெரியும், ஆனா இந்த சின்ன ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் விட்த் தெரியாது. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் ஏரியா ஆஃப் த பாத் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லார்ஜர் ரெக்டாங்கிளோட அந்த ஏரியா என்னன்னு நம்ம கண்டுபிடிப்போம், லென்த் இன்டூ பிரெத். அப்போ கேபிட்டல் எல் இன்டூ கேபிட்டல் டபிள்யூ. ஓகேவா? இப்போ ஸ்மாலர் ரெக்டாங்கிளோட ஏரியா ஸ்மால் எல் அண்ட் ஸ்மால் டபிள்யூ வேணும், அது நமக்கு தெரியாது. அப்போ ஸ்மால் எல் என்னவா இருக்கும்னா, இங்க பாருங்க, இது ஃபுல்லா எல். இதுல இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் நமக்கு எக்ஸ். விட்ங்கிறது இங்க வந்து கன்சிஸ்டன்டா இருக்கும். அதாவது இங்க வந்து 2 மீட்டர்னா இங்கேயும் 2 மீட்டர், இங்கேயும் 2 மீட்டர், இங்கேயும் 2 மீட்டர்னு எல்லா பக்கமும் ஈக்குவலா இருக்கும். அப்படி நம்ம எடுத்தோம்னா அப்போ விட் வந்து எக்ஸ்னா அப்போ எத்தனை தடவை இந்த எல்ல இருந்து நம்ம அதை மைனஸ் பண்ணணும்? இந்த எல் வந்து ஃபுல் லென்த், அதுல ஒரு தடவை எக்ஸ் மைனஸ் ஆனா இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கும். இப்போ இங்கேயுமே ஒரு எக்ஸ் வருது இன்னொரு தடவை.
அப்போ இங்க ஒரு எக்ஸ் இங்க ஒரு எக்ஸ் அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா இந்த ஏரியா இந்த லென்த் கிடைக்கும், அதாவது ஸ்மால் எல்லுங்கிற இந்த லென்த் கிடைக்கும். இப்போ ஸ்மால் எல் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், கேபிட்டல் எல் இருந்து மைனஸ் 2x, ரெண்டு தடவை இந்த பக்கம் ஒரு எக்ஸ் இந்த பக்கம் ஒரு எக்ஸ், அதனால மைனஸ் 2x நம்ம மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி விட்த்லயும் பாத்தீங்கன்னா ஸ்மால் ரெக்டாங்கிளோட விட்த் எப்படி கண்டுபிடிப்போம்னா அந்த பிக் ரெக்டாங்கிளோட விட்த் மைனஸ், இப்போ இந்த பக்கமும் சேம் கன்சிஸ்டன்டான ஒரு விட்த் தானே இருக்கும், எல்லா இடத்துலயுமே சேம் விட்த் தான் ஃபார் த பாத் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க ஒரு எக்ஸ் இங்க ஒரு எக்ஸ் ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணணும், மைனஸ் 2x பண்ணா இந்த ஹோல் விட்த்ல இருந்து இந்த ஸ்மால் w நமக்கு கிடைக்கும், சின்ன ரெக்டாங்கிளோட அந்த விட்த் நமக்கு கிடைக்கும். இப்போ லென்த் அண்ட் விட்த் ஆஃப் ஸ்மால் ரெக்டாங்கிள் தெரிஞ்சிச்சா, இன் டர்ம்ஸ் ஆஃப் பிக் ரெக்டாங்கிள் இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ ஏரியா ஆஃப் பாத் ஈக்குவல் டு L into W minus L into W னா இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ L minus 2x, அப்புறம் Wக்கு W minus 2x. ஸோ இந்த ஈக்குவேஷன் புரிஞ்சுதா? இதுல ஸ்மால் L and W நமக்கு தெரியாது, அதாவது சின்ன ரெக்டாங்கிளோட அந்த மெஷர்மெண்ட்ஸ் நமக்கு தெரியாது, பட் அந்த பாத்தோட விட்த் தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கோம். ஒருவேளை சின்ன ரெக்டாங்கிளோட மெஷர்மெண்ட் தெரியும் ஆனா பெருசு தெரியாது, அப்ப எப்படி பண்ணிருப்போம், அப்போ சின்ன ரெக்டாங்கிள் நமக்கு தெரியும் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த கேபிட்டல் எல் அண்ட் டபிள்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்மால் எல் அண்ட் டபிள்யூவா நம்ம எழுதியிருக்கணும். அது நம்ம எப்படி எழுதியிருப்போம், கேபிட்டல் எல் ஈக்குவல் டு, இப்ப நமக்கு இந்த ரெண்டு வேல்யூ தெரியும், இதுதான் தெரியாது, அப்போ எல் ஈக்குவல் டு என்னவா இருந்திருக்கும், அதேதான் இந்த எல் ஸ்மால் எல் பிளஸ் இந்த பக்கம் ஒரு எக்ஸ் இந்த பக்கம் ஒரு எக்ஸ் ஆட் ஆகுது, அப்போ பிளஸ் 2x. அதே மாதிரி W, இந்த W எப்படி வரும், இந்த ஸ்மால் W நமக்கு தெரியும், அது கூட இந்த ஏரியா ஆஃப் த விட்த் ஆஃப் த பாத்தும் தெரியும், அது வந்து எக்ஸ். அப்போ இந்த ஸ்மால் டபிள்யூட இங்க ஒரு எக்ஸ் இங்க ஒரு எக்ஸ் ஆட் ஆகும், அப்போ ஸ்மால் W பிளஸ் 2x. அப்போ ஏரியா ஆஃப் பாத் ஃபார்முலா எப்படி இருக்கும்னா இந்த கேபிட்டல் எல்க்கு பதில் நம்ம இதை போடுவோம். ஸோ L பிளஸ் 2x இன்டூ W plus 2x, இது வந்து லார்ஜர் ரெக்டாங்கிளோட ஏரியா மைனஸ் ஸ்மாலர் ரெக்டாங்கிள் L into W. இந்த ஃபார்முலா நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், இஃப் லார்ஜர் ரெக்டாங்கிள் மெஷர்மெண்ட்ஸ் இஸ் known. மெஷர்மெண்ட் வந்து லார்ஜர் ரெக்டாங்கிளோடது நமக்கு தெரிஞ்சா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், அண்ட் ஸ்மாலர் ரெக்டாங்கிளுக்கு நமக்கு தெரிஞ்சா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இன் போத் த கேசஸ் நமக்கு width ஆஃப் த பாத் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு ரெக்டாங்கிளோட மெஷர்மெண்ட் தெரியலனாலும் width ஆஃப் த பாத் தெரிஞ்சா நம்ம ஏரியா ஆஃப் த பாத் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ஃபார்முலா வந்து இதுதான். இதுல ரெண்டு ரெக்டாங்கிள்கோட மெஷர்மெண்ட்ஸ்மே தெரிஞ்சிருக்கணும், வித் ஆஃப் த பாத் தெரியலனாலுமே பரவாயில்ல, பட் ரெண்டு பிகர் ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்மாலர் ரெக்டாங்கிள் ரெண்டுத்தோட மெஷர்மெண்ட் தெரிஞ்சா நம்ம இது டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூணு ஃபார்முலாவும் எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Second subdivision, if the width of the path along each side is given, இங்க வந்து width of the path கொடுத்துட்டாங்களா போன நான் சொன்ன மாதிரி, and can you find its area, இப்போ ஏரியா கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இப்போதான் பார்த்தோம் அதை, பட் இங்க எப்படி பார்க்கலாம்னா, if not, what other measurements do you need? Assign values of your choice to these measurements and find the areas of the path. Give a formula for the area using these measurements. இங்க என்னெல்லாம் கேக்குறாங்கன்னா அதே மாதிரி ஒரு வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஏரியா கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்போனா இந்த விட்த் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த விட்த்துக்கு ஒரு வேல்யூ வச்சு அந்த ரெக்டாங்கிளோட மெஷர்மெண்ட்ஸ் வேற என்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் வேணுமோ அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணி ஏரியா ஆஃப் த பாத் கண்டுபிடிச்சு காட்டுங்க, இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்லன்னு கேட்குறாங்க. அதுக்கும் ஒரு ஃபார்முலா போட சொல்றாங்க. இந்த ஹிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரேக் த பாத் இன்டு ரெக்டாங்கிள்ஸ், அந்த பாத்தையுமே ரெக்டாங்கிள்ஸா மாற்ற சொல்றாங்க. ஸோ அந்த ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, ரெண்டு ரெக்டாங்கிள்ஸ், இதுதான் பாத். இந்த பாத் இருக்கு இல்லையா, இந்த பாத்தையுமே நம்ம ரெக்டாங்கிள்ஸா மாத்தணும். லைக் இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள், இப்போ மீதி இருக்கிறது இது, இந்த ரெண்டு ரெக்டாங்கிள், இந்த மாதிரி ரெக்டாங்கிள்ஸா பாத்த பிரிக்க சொல்றாங்க. இப்போ நான் போன வாட்டி சொன்னதுல விட்த் கொடுத்துட்டாங்க,
அண்ட் ஒரு மெஷர்மெண்ட் ஆஃப் ரெக்டாங்கிள் நமக்கு தெரியும் அண்ட் விட்த் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தோம். பட் வேற மெத்தட்ல பார்த்தோம். இங்க வந்து ரெக்டாங்கிள்ஸா பிரிச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரியும் நான் சொல்றேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா, இங்க என்னெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் தேவை அப்படின்னா விட்த் என்னன்னு தேவை, அப்புறம் ஒரு ரெக்டாங்கிளோட சின்ன ரெக்டாங்கிள்னு எடுத்தா சின்ன ரெக்டாங்கிளோ பெரிய ரெக்டாங்கிளோ ஏதாவது ஒரு ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத் நமக்கு தேவை. லென்த் அண்ட் விட்த் எவ்வளோ. ஸோ இந்த 3 வேல்யூஸ் தெரிஞ்சா நம்ம கண்டுபிடிக்கலாம். அண்ட் இங்க வந்து நம்ம ரெக்டாங்கிள்ஸா பிரிச்சு கண்டுபிடிக்க போறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்னென்ன வேல்யூஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டுனா இது 3 வேல்யூஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணலாம். ஸோ லென்த் வந்து ஒரு 10 மீட்டர் அண்ட் விட்த் 8 மீட்டர். அதாவது இந்த லென்த் அண்ட் விட்த் வந்து இந்த இன்னர் ரெக்டாங்கிளோட மெஷர்மெண்ட்ஸ். இங்க வந்து இன்னர் ரெக்டாங்கிள் தெரியும், ஆனா வெளியில இருக்கிறது தெரியாது, அந்த மாதிரி எடுத்துப்போம். அப்போ விட்த் வந்து அது ஒரு 2 மீட்டர் தான் வச்சுக்கலாம். இப்போ 3 வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சிச்சா. இதுல இருந்து ஏரியா ஆஃப் த பாத் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ இந்த ரெக்டாங்கிள்ஸ் நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்னா 2 ஹாரிசான்டல் ரெக்டாங்கிள்ஸ். இது வந்து ஹாரிசான்டல் ரெக்டாங்கிள், அது 2 இருக்கு. அண்ட் 2 வெர்டிக்கல் ரெக்டாங்கிள் இருக்கு. இந்த எல்லா ரெக்டாங்கிள்ஸோட ஏரியாஸ் நம்ம கண்டுபிடிச்சு ஆட் பண்ணாவே இந்த டோட்டல் பாத் ஏரியா ஆஃப் த பாத் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த லென்த் வந்து 10 மீட்டர், இந்த விட்த் வந்து 8 மீட்டர். ஃபர்ஸ்ட் இந்த ஹாரிசான்டல் ரெக்டாங்கிள்ஸை பார்க்கலாம். மேலேயும் கீழேயும் டாப் அண்ட் பாட்டம்ல இருக்கிறது. அதோட ஏரியா பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட லென்த் என்ன இங்கதான் பார்த்தோம் 10 மீட்டர்னு. ஸோ இதோட லென்த் 10 மீட்டர். அண்ட் விட்த் பாத்தீங்கன்னா இது வந்து விட்த் ஆஃப் த பாத் இல்லையா. ஸோ விட்த் ஆஃப் த பாத் 2 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ இது 10 மீட்டர் லென்த் அண்ட் விட்த் வந்து இன்டூ எல் இன்டூ பி இல்லையா. ஸோ இந்த ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் விட்த் வந்து 2 மீட்டர். ஸோ 2. இப்போ இந்த ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து 20 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது வந்து ஏரியா ஆஃப் த பாத்ல கடைசியா கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஏரியா ஆஃப் ஹாரிசான்டல் ரெக்டாங்கிள்னு வச்சுக்கலாம். ஹாரிசான்டல் ரெக்டாங்கிள். ஹாரிசான்டல் ரெக்டாங்கிள்ல ஒரே மாதிரி 2 இருக்கு. இதுக்குமே 10 மீட்டர் லென்த் அண்ட் 2 மீட்டர் விட்த் தான். ஸோ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பை 2 பண்ணலாம். இப்போ 20 into 2 வந்து 40 மீட்டர் ஸ்கொயர். இப்போ ஹாரிசான்டல் ரெக்டாங்கிள் 2 ரெக்டாங்கிளுமே சேர்த்தா 40 மீட்டர் ஸ்கொயர் நமக்கு வருது. ஃபர்ஸ்ட் கிடைச்சது ஒரு ரெக்டாங்கிளோடது, அது கூட இன்டூ 2 பண்ணி இந்த 2 ஹாரிசான்டல் ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வெர்டிக்கல் ரெக்டாங்கிள் பார்க்கலாம். வெர்டிக்கல் ரெக்டாங்கிளோட லென்த் பாத்தீங்கன்னா இங்க 8 மீட்டர் பிளஸ் இங்க இதோட விட்த் என்ன 2 அண்ட் இங்கேயுமே 2 தான். விட்த் ஆஃப் த பாத் வந்து 2 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 ஆட் ஆகுதா. ஸோ 2 + 2. அப்போ எவ்வளவு வருது இந்த லென்த் மட்டும் 8 + 2 + 2 12 வருது. இது வந்து லென்த் மட்டும்தான். இப்போ பிரெத் என்னன்னா பிரெத் இதோட விட்த் வந்து 2 தான். அப்போ பிரெத் வந்து 2. இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னா L into B which is equal to 12 into 2 24 மீட்டர் ஸ்கொயர். இது வந்து ஒரு ரெக்டாங்கிளுக்கு. இந்த 2 ரெக்டாங்கிள் அதே மெஷர்மெண்ட்ஸோட இருக்கு. ஸோ இது கூட இன்டூ 2 பண்ணீங்கன்னா 48 மீட்டர் ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த 2 ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன 40 மீட்டர் ஸ்கொயர் அண்ட் இந்த வெர்டிக்கல் ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து 48 மீட்டர் ஸ்கொயர். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா இந்த ஹோல் பாத்தோட ஏரியா கிடைக்கும். ஸோ ஏரியா ஆஃப் path equal to 40 plus 48 meter square. அப்போ 88 meter square. Area of path என்ன 88 meter square. இப்போ இது ஜெனரல் ஃபார்முலாவா எழுதணும்னா ஏரியா ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஹாரிசான்டல் ரெக்டாங்கிள்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வந்து இங்க 2 இன்டூ இந்த ஏரியா எப்படி வந்துச்சு இந்த 10ங்கிறது எல் இன்டூ அந்த விட்த் வந்து 2. 2ங்கிறது இங்க இருக்க விட்த், அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓ எக்ஸ் ஃபர்ஸ்ட் 10 into 2 பண்ணியிருக்கோமா எல் இன்டூ எக்ஸ். அது கிடைச்சா ஒரு ஹாரிசான்டல் ரெக்டாங்கிளோட ஏரியா கிடைச்சது. அது 2 ஹாரிசான்டல் ரெக்டாங்கிள் இருக்கிறதுனால நம்ம இன்டூ 2 பண்றோம். இப்போ ஹாரிசான்டல் ரெக்டாங்கிள்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வெர்டிக்கல் ரெக்டாங்கிளோட அது கூட ஆட் பண்ணணும். அதுவுமே 2 இருக்கு, அதனால 2 இன்டூ ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் 8. 8ங்கிறது W பிளஸ்
2ங்கிறது என்ன, அந்த விட்த். இப்போ எக்ஸ் பிளஸ் எக்ஸை நம்ம என்னன்னு எழுதலாம், 2xன்னு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் ஃபார்மேட்ல நம்ம ரெக்டாங்கிள்ஸா பிரிச்சு கூட நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இது ஹிண்ட்ல அவங்க கொடுத்ததுனால ரெக்டாங்கிள்ஸா வச்சு நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்முலா இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். Third subdivision, does the area of the path change when the outer rectangle is moved while keeping the inner rectangle path EFGH inside it as shown? இன்னர் ரெக்டாங்கிளை வந்து இந்த மாதிரி அதோட பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் கார்னர்ல இல்லைன்னா சைட்ல மூவ் பண்றாங்க. அந்த மாதிரி மூவ் பண்ணா அந்த ஏரியா ஆஃப் த பாத் வந்து மாறுமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம எப்படி ஏரியா ஆஃப் த பாத் கால்குலேட் பண்ணுவோம், ஏரியா ஆஃப் லார்ஜர் ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் அதுல இருந்து ஏரியா ஆஃப் ஸ்மாலர் ரெக்டாங்கிளை நம்ம மைனஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி மைனஸ் பண்ணி தான் அந்த ஏரியா ஆஃப் த பாத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுல வந்து டைமென்ஷன்ஸ் எதுவுமே மாறல, இதோட லென்த் அண்ட் பிரெத் வந்து மாறவே இல்லை, அண்ட் சின்ன ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத்தும் மாறவே இல்லை. அப்போ அதோட ஏரியாஸும் மாறாது, சேம் வேல்யூஸ் தான் இருக்கும். எந்த பொசிஷன்ல மாத்தினாலுமே அதோட ஏரியாஸ் வந்து மாறவே மாறாது, ஏன்னா அதோட டைமென்ஷன்ஸ் மாறல. அப்போ ஏரியா ஆஃப் த பாத்தும் கண்டிப்பா மாற போறது இல்லை. So the answer is no, because the area of the path does not change as long as both dimensions of rectangles remain the same. ரெண்டு ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸும் மாறாததுனால ஏரியா ஆஃப் த பாத்தும் மாறாது. உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இந்த பொசிஷன் மட்டும்தான் மாறுதே தவிர அதோட ஏரியாஸ் மாறாது. ஏன்னா இங்க ஒரு வேளை கம்மியாச்சுன்னா கூட அதே எங்க எவ்வளவு அமௌண்ட் கம்மியாச்சோ இங்க வந்து அது ஆட் ஆயிடும். அதே மாதிரிதான் இங்க சின்னதா இருந்தாலும் அதே அமௌண்ட் இங்க வந்து ஆட் ஆயிடும். அதனால இங்க வந்து ஏரியாஸ் வந்து மாறவே மாறாது. இங்க வந்து நம்ம இது மட்டும் இந்த ஏரியா மட்டும் அந்த மாதிரி எல்லாம் நம்ம கேட்கல, அப்பதான் அது சின்னது பெருசுன்னு மாறும். பட் நம்ம ஹோல் ஏரியா தான் கேட்கிறோம். ஸோ ஹோல் ஏரியா வந்து எப்பவுமே சேஞ்சே ஆகாது. இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸ் மாறாத வரைக்கும் அந்த ஏரியா ஆஃப் த பாத்தும் மாறவே மாறாது, இந்த மாதிரி எந்த பொசிஷன்ல வச்சாலுமே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Third question, the figure shows a plot with sides 14 meter and 12 meter. The length and breadth of the plot வந்து 14 meter and 12 meter. இது வந்து ஒரு rectangular plot தான், square இல்ல. So, what other measurements do you need to find the area of the cross path? இங்க இதோட length and breadth தெரிஞ்சாலுமே இந்த பாத்தோட width நமக்கு தெரியாது. ஸோ அந்த width நமக்கு தெரியணும். இங்க என்ன கேட்குறாங்கன்னா வேற என்னெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் நமக்கு தேவைன்னு கேட்குறாங்க. இது இல்லாம நம்ம width, இந்த பாத்தோட width நமக்கு தெரியணும். And once you identify the lengths to be measured, assign some possible values of your choice and find the area of the path. லாஸ்ட் கொஸ்டின்ல சொன்ன மாதிரி தான் என்னென்னலாம் தேவை, இங்க ஆல்ரெடி 2 கொடுத்துட்டாங்க, அது இல்லாம நமக்கு width தேவை. ஸோ அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து நமக்கு வேற என்னெல்லாம் தேவையோ அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணி ஏரியா ஆஃப் த பாத் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதுக்கு இந்த விட்டை நம்ம ஒரு வேல்யூ வச்சு அசைன் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அண்ட் மூணாவதா give a formula for the area based on the measurements you choose. அதை வந்து ஜென்ரலா ஒரு ஃபார்முலாவா எழுதணும். இப்போ நமக்கு என்ன தெரியும், லென்த் ஆஃப் த பிளாட் 14 மீட்டர், width ஆஃப் த பிளாட் 12 மீட்டர், width ஆஃப் த பாத் நமக்கு தெரியணும். இது வந்து ஒன்னு இந்த பக்கம் இருக்கிறது பெருசா இந்த பக்கம் இருக்கிறது சின்னதா இருந்துச்சுன்னா அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் பாத்ஸ்க்குமே நமக்கு வேல்யூ தெரியணும். ஒருவேளை ரெண்டுமே ஈக்குவல், நம்ம ஒரே width கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இங்க வந்து டிஃப்ரெண்ட் width இருக்க மாதிரி நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஸோ width 1 width 2 அந்த மாதிரி ரெண்டு எடுத்துக்கலாம். இப்போ width ஆஃப் ஹாரிசான்டல் பாத் வந்து width 1 வச்சுட்டு இல்லை HWVன்னு வச்சுக்கலாம். ஹாரிசான்டல் பாத்தோட width அண்ட் வெர்டிக்கல் பாத்தோட width. இப்போ இது வந்து ஒரு 2 மீட்டர், வெர்டிக்கல் பாத்தோட width வந்து 4 மீட்டர்னு வச்சுக்கலாம். இப்போ ஏரியா ஆஃப் ஹாரிசான்டல் பாத் கண்டுபிடிக்கலாமா? ஹாரிசான்டல் பாத் பாருங்க, இதுதான் ஹாரிசான்டல் பாத். இதோட லென்த் என்ன, இங்க இருந்து இது வரைக்கும் 12 மீட்டர்னு தெரியும். ஸோ 12 இன்டூ இதோட width நமக்கு தெரியுமா, width ஆஃப் த ஹாரிசான்டல் பாத் வந்து 2 மீட்டர், அப்போ இன்டூ 2. ஆன்சர் 24 மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி ஏரியா ஆஃப் வெர்டிக்கல் பாத்தும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் வெர்டிக்கல் பாத் வந்து இதோட width என்ன 4 அண்ட் இதோட லென்த் வந்து 14. ஸோ 14 இன்டூ 4 ஈக்குவல் டு 56 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதோட ஏரியா 56, இதோட ஏரியா 24 மீட்டர் ஸ்கொயர். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு தடவை கால்குலேட் பண்ணும் போதே இங்க ஓவர்லாப் பண்ற ஏரியா நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஏரியா இங்க ஒரு தடவை கால்குலேட்,
இப்போ ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் ஹாரிசான்டல் பாத் கண்டுபிடிச்சோமா, அப்போ இங்க கால்குலேட் பண்ணும்போது இது கால்குலேட் பண்ணியாச்சு இந்த ஏரியாவை. அண்ட் அகெயின் வெர்டிக்கல் பாத் கால்குலேட் பண்ணும்போதும் இங்க அகெயின் கால்குலேட் பண்றோம். ஸோ 2 தடவை கால்குலேட் பண்றோம். அப்போ ஒரு தடவை அதுல இருந்து நம்ம மைனஸ் பண்ணோம் இந்த ஏரியாவை. அப்போ ஏரியா ஆஃப் ஓவர்லாப்பிங் ரெக்டாங்கிள், இந்த ஓவர்லாப் பண்ற ஏரியா வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். ஏன்னா இதோட விட்த் என்ன 4, இதோட லென்த் வந்து 4 அண்ட் இந்த ஹாரிசான்டல் பாத்தோட லென்த் வந்து 2. இப்போ இந்த விட்த் வந்து 2ஆ இருக்கும். புரிஞ்சுதா? இங்க 4 இங்க 2ஆ இருக்கும். இப்போ 4 2s are 8. அந்த ஏரியா ஆஃப் ஓவர்லாப்பிங் ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து 8 மீட்டர் ஸ்கொயர். இது வந்து 2 தடவை நம்ம இந்த ஏரியால வந்துருச்சு. ஸோ ஒரு தடவை அதை மைனஸ் பண்ணணும் இதுல இருந்து. இப்போ ஏரியா ஆஃப் த போத் பாத் கேக்குறாங்களா, அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு தடவை இதை மைனஸ் பண்ணணும். ஏரியா ஆஃப் பாத் ஈக்குவல் டு 24 plus 56 minus 8 equal to 72 மீட்டர் ஸ்கொயர் வரும். ஸோ இப்படிதான் இந்த ஏரியா ஆஃப் த பாத் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு ஜெனரல் ஃபார்முலா எழுதலாமா? ஏரியா ஆஃப் கிராஸ் பாத் ஈக்குவல் டு, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், 12ங்கிறது விட்த். ஸோ விட்த் கூட என்ன மல்டிப்ளை பண்றோம், இந்த 2ங்கிறது WH ஹாரிசான்டல் பாத்தோட விட்த். அண்ட் இது கூட என்ன ஆன்சர் பிளஸ் பண்றோம், இது வந்து 24 கூட 56 பிளஸ் பண்றோம். 56 எப்படி வந்துச்சு, இந்த லென்த்தோட பிளஸ் லென்த்தோட என்ன வேல்யூ 4ங்கிறது WV வெர்டிக்கல் பாத்தோட விட்த். அது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் இந்த 56. ஸோ அதையும் நம்ம இதோட ஆட் பண்றோம் அண்ட் கடைசியா இந்த -8 பண்றோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு மைனஸ் அந்த 8ங்கிறது எப்படி வந்துச்சு, 4 2s are 4ங்கிறது WV அண்ட் WH. ஸோ WV into WH width of the ரெண்டு வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் கிராஸ் பாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்றோம். ஸோ இதுதான் ஜெனரல் ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் ஏரியா ஆஃப் த கிராஸ் பாத். ஒருவேளை அந்த விட்த் வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ எப்படி மாறும், விட்த் இன்டூ W. அது வந்து நம்ம WH WVன்னு வைக்க தவிர ஒரே வேல்யூ Wன்னு வச்சுக்கலாம். அப்போ விட்த் இன்டூ W பிளஸ் லென்த் இன்டூ W மைனஸ் W ஸ்கொயர். இந்த மாதிரி வந்திருக்கும் அந்த ஏரியாவோட ஃபார்முலா. எப்போனா அந்த ரெண்டு விட்த் இல்லாம எல்லா அந்த பாத்தோட விட்த் வந்து சேமா இருக்கும். இந்த வெர்டிக்கலாவும் ஹாரிசான்டலும் இருக்க பாத்துல ரெண்டுத்துலயுமே சேமா இருந்துச்சுன்னா விட்த் நம்ம W மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.